நாங்க முத்துராஜ் நாங்க ஏன் 2 பேரும் கல்யாணமே பண்ணாம இருக்க தெரியுமா? எதுக்குடி கல்யாணம் பண்ணாத 2 பேரும்? கல்யாணம் பண்ணா புருஷன் ஒருத்தர் வந்து எங்களை பிரிச்சிருவான். ஆமா, ஒரு புருஷன் வருவாரு. அதுக்காகத்தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. ஆனா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். நாங்க வச்சிருக்கோம். அதுக்கு மேல கல்யாணம் பண்றதா இருந்தா நாங்க 2 பேரும் ஒரு புருஷனை தான் கட்டுவோம். போடி, ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணா 2 பேருக்கு சக்கலாத்தி சண்டை வரும்ல? வராதே வராது. அவ கூட நான் போய் சண்டை போட போறேன். 2 பேரும் சக்கலாத்தி சண்டை வரும். அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா அது? வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். அதுல 7 நாள்ல 3 நாள் அவ வீட்டுல இருப்பாங்க. சரி, 3 நாள் அவ வீட்டுல இருப்பாரு. இடப்பட்டு ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏற்றி படுத்து கிடப்பேன். ஏன் குளுக்கோஸ் ஏத்துறேன்? அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி ஆகணும்ல. ஐயா, இதே வேலையா தெரிஞ்சானா கண்ட காலத்து சாகவாவேன். அப்ப 2 பேரும் காலி பண்ணணும்னு பாக்குறியால? அப்படி இல்லைன்னா நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். என்ன யோசனை? மாசத்துல எத்தனை நாள்? 30 நாள். 27 நாள் என் வீட்டுல இருப்பாரு. 3 நாளைக்கு அவ வீட்டுல இருப்பாரு. அது கண்டிப்பா. அந்த 3 நாள் நம்ம கடையடப்பா இருக்கோம், அவன் ரெஸ்ட்ல இருப்பான். அதுக்கு தான் ஐடியா பண்றா. அடியே என்னடி? என் மனசு கஷ்டத்தை நான் யார்ட்டடி மணிமேகலை சொல்லட்டும்? நான் எதுக்குடி இருக்கேன்? நான் தானே உன்னோட உயிர் தோழி. அதனால இப்ப தானே எல்லாத்தையும் சொன்னேன். எதுவா இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னாத்தான் செய்வோம்னு. பெண்ணா பிறந்ததே பெரும் பாவம்டி. ஏண்டி அப்படி சொல்ற? மாதவராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செஞ்சிருக்கணும். மாதவனை செய்யணுமா? மாதவனை செய்ய வேண்டாம். மாதவம் அடிப்பாடி. பெண்ணா பிறந்ததுக்கு மண்ணா பிறந்திருந்தாலும் 4 பேர் போட்டு பிணைஞ்சிருப்பாங்க. என்ன பிணைஞ்சிருப்பாங்க? மம்பானை செய்யறதுக்கு தான். சரி சரி. பெண்ணா பிறந்து என்னத்தை கண்ட? இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா கவலையே இல்லை. ஏன் அப்படி சொல்ற? என்கிட்ட ஒரு கோமணத்தை கட்டி விட்டாலும் ஓடி போய் பிழைச்சுக்குருவாங்க. நம்ம அப்படியா? அப்புறம் 5 வயசு வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. சரி, அம்மனை குண்டியா கூட தெரியலாம். ஆமா, நான்லாம் நல்லா தெரிஞ்சு குழந்தை தானே, கண்டுக்க மாட்டாங்க. நான்லாம் எத்தனை வட்டம் பார்த்துருக்கேன். இப்போ இது என்னன்னா, ஒரு 6-7 வயசு ஆச்சுன்னு வையேன், வம்ப பெட்டிக்கோட்னு ஒன்று தைச்சு மாட்டி விட்டுருவாங்க. ஆமா, பொட்டக்கலதை மேலே கட்டிட்டு அழியாத இந்த படியினை போட்டுக்கோ. பொம்பளை பிள்ளை எப்படியா தெரியுது? அப்படி போட்டு விட்டுருவாங்க. நம்ம உரச்சாக்கு மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டே அலையணும். ஒரு 12 வயசு ஆச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அங்க போகாத இங்க போகாத அவனை பார்க்காத. ஏன் அப்படி அனுப்ப மாட்டேங்கிறாங்க? அது 12 மனுஷுக்கு மேலே நம்ம பெரிய மனுஷி ஆகும்ல. பெரிய மனுஷினா வயசுக்கு வருவோம்ல. வயசுக்கு வர்றதுனா ஐயோ, அந்த இது ஒரு பக்குவத்துக்கு வருவோம்ல. என்ன பக்குவம் அப்படின்னா? அதுதான் அந்த இது. எது? கை உதறதா? அது இல்ல. இப்ப நம்ம ஓடி போய் கீழே விழுந்துடுறோம். சரி, மண்டை உடைஞ்சிருது. மண்டை உடைஞ்சிருச்சு, ரத்தம் வந்துடும். அதே மாதிரி தான் அது. எங்க? அங்கதான் விடு, அதை அப்புறம் பேசிக்கிறோம். அந்த வயசுக்கு வர்றதுங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம். சரி, வீட்டில் இருக்கும்போது ஆகலாம், விளையாண்டு இருக்கும்போது ஆகலாம், பள்ளிக்கூடம் போது ஆகலாம். அது இடம் பொருள் சொல்ல முடியாது. அது என்ன நாளைக்கு வருது, அது என்ன நாளைக்கு வரேன்னு தந்தி கொடுத்துட்டு வரப்போகுது. திருத்துப்புன்னு தான் வரும். சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அப்படி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் நம்மளை வெளியே அனுப்ப மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆகுறாங்க. சரி, நான் எப்ப ஆனேன்னு தெரியுமா? எப்ப ஆன? அந்த கொடுமை எங்க? அது ஒரு கொடுமையாடி, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு அது கொடுமை தாண்டி. சொல்லு. இந்த சிரிக்கி மக சிரிக்கி சறுக்கு விளையாடும் போது தான் சடங்கானே. சறுக்கு விளையாடும் போதுன்னா நீ மதுரை இருக்கல? ஆமா, நீ மதுரையில் தானே இருக்க? மதுரையில தானே இருக்கேன். நானும் மதுரையில் தான் இருந்தேன் கொஞ்சம் காலம். அப்ப நடந்ததுதான் இந்த சம்பவம். அந்த 15 லட்சம் அதை விடுறி, அந்த வயிற்றுச்சலை கொட்டாத. மதுரையில ராசாசி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குல்ல? ஆமா, நீ தமக்கத்துக்கு இது அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அது நல்லா இப்ப பார்த்தோம்னா இப்பெல்லாம் சூப்பரா கட்டிட்டாங்கடி. பிரிச்சு கட்டிட்டாங்க. அப்படி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எதுல? இந்த விளையாட்டு செவுத்துல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பூரா துருப்பிடிச்சு போய் இந்த சறுக்கு விளையாடும்ல உட்காந்துப்படி. ஆமா, அந்த மேல இருந்து அந்த படிக்கட்டு மாதிரி சறுக்குல அதெல்லாம் பூரா துருப்பிடிச்சு போய் அங்க இது பண்ணி கிடந்துச்சு. சரி, கொடுமை என்னத்தை கேட்க. ஏன் அதுல என்னடி ஆச்சு? அந்த தகுடு நடுப்புற 2 அப்படி 2 இன்ச்சுக்கு அப்படி பேந்து அப்படி தூக்கிட்டு நின்றுருக்கு பிள்ளையாடு கணக்கா. இந்த சறுக்குற இடத்துல நடுவுல இப்படி இப்படி தூக்கிட்டு நின்று. நான் ஒரு கிறுக்கு முண்டை அன்னைக்கு நான் அரப்பாவோட கட்டி போயிருந்தேன். ஏன் அரப்பாவோட கட்டி போன? யதார்த்தமா போயிருக்க. சட்டியும் போடல.
சட்டி போடாமல போறது பொம்பளை பிள்ளை. அது நான் எப்பவுமே அது போட மாட்டேப்பா. பழக்கம் இல்ல. அது போட்டா ஒரு மாதிரி எனக்கு மூச்சடைக்கிற மாதிரி வருது. எது அடைக்கிற மாதிரி? மூச்சடைக்கிற மாதிரி குப்புன்னு அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. சரி. கலட்டி விட்டா ஃப்ரீ ஆயிடுவேன். விறுவிறுன்னு பின்னாடி வெளியே ஏறி இந்த சறுக்கில் இப்படி காலை அகட்டி உட்காந்து இப்படி சறுக்கு நல்ல ஏண்டி சிரிக்கிற? அடிப்பாவாட சுருண்டு முதுகுக்கு எரிக்குச்சு. அச்சோ. மும்பாவாட காத்து கடிச்சு மூஞ்சி மூடிடுச்சு. என்ன பண்ண? தகுடு பேந்திருந்ததை நான் பார்க்காம ஆமா பாவாடை மூடிடுச்சுல. அப்படியே போன கிருட்டுன்னு மாட்டி. எதுல? மீன் தூண்டி உள்ள மாட்டின மாதிரி கோர்த்து ஒரே இழுவ கிருட்டுன்னு இது வரைக்கும் இழுத்துருச்சு. அச்சோ அச்சோ அச்சோ. அடிச்சு பாலம் பொழந்த மாதிரி தந்து இது வரைக்கும் பொழந்து போச்சு. அப்புறம் என்ன பண்ண? ரத்தம் ஆடரத்த மாதிரி ஓடுது. எப்படி அடைச்ச? நானும் 4 சாக்கு 3 சம்காலம்லாம் வச்சு அடைச்சு பார்த்தேன். நிக்கல. வீட்டில் போய் சொல்ல முடியுமா? கை கால் கிழிஞ்சா சொல்லலாம், மண்டை கிழிஞ்சா சொல்லலாம். சொல்ல முடியாது. சரி சொல்லாம மூடி வச்சிடலாம்னு பார்த்தா தகுடு துருப்பிடிச்ச தகுடு. சரி. செப்டிக் ஆயிரும்லடி. சலம் முடிச்சுக்கிறோம். டிடி ஊசி போடணும். அப்புறம் வச்சு அமுக்கி எடுப்பாங்க புருட்டு. எத? பயந்துக்கிட்டுதான். பக்கத்துல பெரிய ஆஸ்பத்திரி இருந்துச்சுல்ல, அங்க ஓடுனேன். பெரிய டாக்டர் உட்கார்ந்துருந்தார். பெரிய டாக்டர்னா வயசானவரா? அந்த ஆஸ்பத்திரிக்கு அவர் தான் டிஎம். சரி. அவர்கிட்ட போய் சார் வணக்கம் சார்னு வாத்தா என்ன செய்யுது அப்படின்னார். சார் இங்கே பாருங்க சார்னு பிடிச்சி. ஐயோ டாக்டர் என்ன ஆனாரு? விழுந்தாம பாரு மட்டம் மழக்கா மயக்கம் போட்டு இழுக்குது கையை கால. என்னடா முண்டா நமக்கு வைத்தியம் பார்க்க வந்தா களி இவனுக்கு வைத்தியம் பார்க்கறதா இருக்கேன்னு சரி பார்க்குறேன் தேடுறேன். ஒரு குழாயில் கூட தண்ணியே வரல. அப்புறம் என்ன பண்ண? மயக்கம் தெளியணுமே, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு மட்டும் மூத்திரத்தை பெஞ்சு மூஞ்சில சலம் விக்குன்னு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதும் கேட்டான் பாரு கேள்வி. என்ன கேட்டாரு? என்னம்மா இப்படி எப்படின்னா, சார் நான் இந்த மாதிரி சறுக்கு விளையாடும் போது டேமேஜ் ஆயிடுச்சு. என்னாச்சு? டேமேஜ் ஆயிடுச்சு. நான் என்ன கட்டி கொடுக்காத புள்ள. சரி. நாளைக்கு வாரவன் சந்தேகப்பட்டு குத்தி குத்தி பேசுவேன். நீங்க ஒரு 2 தையலை போட்டு விடுங்க சார்ன்னு. எதுல? அவன் முதல்ல டெய்லரா இருந்து டாக்டர் ஆயிருப்பான் போல. சரி. தைக்கிறேன் அளவு விடுன்னு கேட்டேன். எதா? நான் என்ன ஜாக்கெட் தைக்க போனேன். அளவு கொடுக்க இருக்கிறது ஒன்றும் எந்த அளவுன்னு கொடுப்பேன். கூட நீ இருந்தா கூட உன் அளவை காமிச்சு அந்த அளவுக்கு தைங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு அளவு தெரியல, நானும் புதுசுதான், நீங்க உங்க சம்சாரத்தை அளவுக்கு வச்சு தைங்க என்ன. அது நான் அடிக்கடி பார்த்து புழங்குனது தான். அதுக்கு அவன் சொன்னான் பாரு. என்ன சொன்னாரு? என் முண்டாட்டி அளவுக்கு தைக்கிறதா இருந்தா இன்னும் 8 இன்ச்சு கிழிச்சு தான் விடணும் பரவாயில்லையா. அப்ப அது தார்பாய் உலருக்கு. ஐயையோ நம்ம வீட்டில் போய் சோத்து பசையை வச்சு ஒட்டிக்கிடுவோம். சரி ஒடியாந்தேன். அந்த முக்கு தெருவில் செட்டியார் கடையில் ஒரு டியூப்பு 5 ரூபாய்க்கு ஒரு டியூப்பு வித்தாங்க. அதனடி பெவிக்குய்க்கு பேப்படியா பிடிக்குது. அடே அப்பா புடிச்சுச்சுனா கப்புன்னு ஒட்டிக்க முடியும். நானும் அளவு தெரியாம வாங்கி இப்படி பிதுக்கி விட்டுட்டேன். சரி. மொத்தமா லாக் ஆக்கிருச்சு. ஐயோ அப்புறம் ஒண்ணுக்குலாம் எப்படி போன? ஒரு வாரமா போகாம பூ அலையில போன மாதிரி அங்கிட்டு பிரிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படியாவது சரி பண்ணணும்னு அவங்ககிட்ட கேட்கலாம். நான் ஒரு பொடி டப்பா வச்சிருக்கேன், எங்க அம்மா கொடுத்த மூக்கு பொடி டப்பா. ரொம்ப சந்தோஷம்.